ஆண்டவரை தேடணும். அதிகாலையில் ஆண்டவரை தேடணும். ஏனென்றால் 1 யோவான் 4:19 சொல்லுகிறது, அவரே முதலில் நம்மிடம் அன்பு கூர்ந்தார், ஆகையால் நாமும் அன்பு கூறுகிறோம். அப்ப இயேசுவின் அன்பு லீலி புஷ்பம் போல, ரோஜா மலரை போல. அவருடைய பூ மணக்கும். அந்த ரோஜா செடியில முள் இருந்தாலும் அது அழகு. அப்ப எல்லா நன்றியும் இயேசுவுக்கு. அதனால்தான் 1 தெசலோனிக்கர் 5:18 மிக அழகாக சொல்லுகிறது, எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அப்ப ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மை நேசிக்கிறார், நம்மை நடத்துகிறார். அதனாலதான் சங்கீதம் 136:1 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தூங்குங்க, தூங்குறவங்க எல்லாம் தூங்கிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் உங்களை காக்கிறார். நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் அவர் உங்களை பாதுகாக்கிறார். இப்போ காலையில் 5 மணிக்கு ஆண்டவரை சந்திக்கணும் தேவ பிள்ளைகளை. இப்போ காலை 5 மணி ஆராதனை எப்படி என்று சொன்னால், மன்னாவே சேகரிக்கணும், வார்த்தைகளை சேகரிக்கணும். மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். இயேசு கற்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். இயேசு விடியற்காலை கற்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். எதற்காக காலையில் எழுந்திருக்கிறோம்? ஏன் காலை? மூன்று காரணங்கள். அல்லேலூயா. விடியற் காலையில் இயேசு எழுந்திருக்கிறார். காலை 5 முதல் கனி தருகின்ற பிள்ளைகள் வருகிறோம். ஆமென். அதனாலதான் நீதிமொழிகள் 8:17 சொல்லுகிறது, என்னை விரும்புவரை நான் விரும்புகிறேன், என்னை கருத்தாய் தேடுவர் என்னை கண்டடைவார். 5 மணி காலையில் வரக்கு ஏன் காரணம் என்ன? ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் கனி, நாளின் முதல் பகுதி கடவுளுக்கு. நாளின் முதல் கனி கடவுளுக்கு. முதல் கனி ஆண்டவர் கொடுத்துடணும். நாளின் முதல் பகுதி கடவுளுக்கு கொடுக்கணும். அதனால்தான் உன் செல்வத்தை கொண்டும் உன் விளைச்சல்கள் அனைத்திலும் முதல் பலனை கொண்டும் ஆண்டவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும். நீதிமொழிகள் 3:9 வாசிக்கிறோம். நாளின் முதல் பகுதி கடவுளுக்கு கொடு. இரண்டாவது, மன்னா நேரம், அவருடைய மன்ன வர நேரம். காலை தோறும் ஒரு புது கிருபை. ஏனென்றால் ஆண்டவருடைய பேரன்பு காலை தோறும் புதிதாகிறது. புலம்பல் 3:23 ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம். இப்போ காலை தோறும் புது கிருபை நமக்கு வருகிறது. காலை தோறும் புதுப்பிக்கப்படணும். மூன்றாவது என்ன? யுத்தம் ஆரம்பம். யாரு கூட? பசாசு கூட. எதிரி எழும்ப முன்னாடி நீ எழும்பு. என் நெஞ்சே நீ விழித்தெடு, வீணையே யாழே விழித்தெடு, வைகரையை நான் விழித்தெட செய்வேன் என்று சொல்லி சங்கீதம் 57:8 வாசிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. இப்போ 5 மணி அதிகாலை ஆராதனை என்ன? அபிஷேகம், துதி ஆராதனை. நானும் உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன், காலையில் உமது பேரன்பை எண்ணி ஆர்ப்பரிப்பேன். சங்கீதம் 59:16. துதி முதல்ல. அடுத்தது வார்த்தை, மன்னா ரிசீவ் பண்ணணும். சங்கீதம் 119, 147 வாசி, பொழுது புலரும் முன் உன் எழுந்து உதவிக்காக மன்றாடுகிறேன், உமது வாக்குறுதியில் நம்பிக்கை வைக்கிறேன்.
இன்னைக்கு வார்த்தை என்ன? விடுதலை பயணம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் ஆமென். 16:21 மக்கள் தாம் உண்ணும் அளவுக்கு ஏற்ப காலைதோறும் அதனை சேகரித்தார்கள். ஆமென். ஏனெனில் வெயில் ஏற ஏற அது உருகிவிடும். காலைதோறும் அதனை சேகரித்தார்கள். மன்னா சேகரிக்கும் நேரம் அதிகாலை. ஆமென். வெயில் ஏறிச்சுன்னா உருகிடும். அப்போ ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, காலையில் என் குரலை கேட்டருளும். காலையில் உமக்காக ஆயத்தமாகி விழிப்புடன் நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, காலையில் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானீரேன்னு சொல்லி, ஆண்டவரே, காலையில் என் குரலை கேட்டருளும். காலையில் உமக்காக ஆயத்தமாகி விழித்துடன் காத்திருக்கணும். ஆமென். ஆமென். 5 மணிக்கு எழும்புறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை, கமாண்ட். ஆமென். அலாரம் வைங்க, அலாரம் வைங்க. சோம்பேறியே எத்தனை நேரம் படுத்து கிடப்பாய், உறக்கத்தை விட்டு எப்போது எழுந்திருப்பாய் என்று நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில். அதே அப்பான்னு முதல் வார்த்தை அவரை பார்த்துக்கணும். அப்பா, இந்த காலை பொழுதை தந்தீரே உமக்கு நன்றி. அப்பா, என்னை தட்டி எழுப்பினீரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அபிமானமான என் அப்பாவே, பிதாவே என்று முதல் வார்த்தை வாயில் அதுதான் வரணும். இயேசுவே உமக்கு நன்றி. இரண்டாவது, முழங்கால் போடணும். முழங்கால் போடணும். அதனால தான் சங்கீதம் 95:6 அழகாக சொல்லுகிறது, வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். தாழ்பணிந்து அவரை தொழ வேண்டும். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் போல் முழந்தாள் படியும். முழங்கால் போடுங்க. முழங்கால் முடங்கணும், ஆசீர்வாதம் பெருகும். அதனால தான் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவர், நீ எழுந்து நேர்த்தெருக்கு எனப்படும் தெருவுக்கு போன்னு சொல்றார். கட்டளை வரும். நேர்த்தெரு என்று சொன்னால் ஜெப அறை, கூகுள் மீட் நமக்காக. நீ எழுந்து போ. அதனால தான் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22-23, ஆண்டவரின் பேரன்பு முடிவற்றது, அவரது இரக்கம் குன்றாதது, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. அப்போ ஃபயர் ஆகணும். காலையில் எழுந்திரிச்சதும் அடுப்பு பற்ற வைக்கணும். ஒரு காஃபி போடணுன்னா பற்ற வைக்கணும் அடுப்பு. அந்த காலத்துலலாம் விறகு அதை வச்சு தான் அடுப்பு பற்ற வைக்கணும். எல்லா ஆயத்தமாக இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சு பயிர் ஆகணும். அந்த பயிர் காலையில் பயிர் வச்சு நான் சாயங்காலம் வரைக்கும் அந்த பயிர் இருந்துக்கிட்டே இருக்கணும். பற்ற வைக்கணும். அதனால தான் காலையில் ஆண்டவரே உமது பேரன்பை எனக்கு ஒரு அனுபவமாக்கி தாங்கன்னு கேட்கணும். ஏனெனில் நான் உன்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் சங்கீதம் 143:8 வாசித்து பாருங்கள். மிக அழகாக சொல்லும், உமது பேரன்பை எனக்கு அனுபவமாக்கும், ஏனெனில் உம்மில் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் அவர்கிட்ட ஜெபிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். எவ்வளோ நேரம் தூங்குவோம், எவ்வளோ நேரம் தூங்க போகிறோம்? எல்லா சூழ்நிலையும் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய திருவிழா இதுதான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவருடைய பேரன்பு. ஆமன் பாந்தவர்களே, விடியற் காலை கருக்களில் எழுந்து தனிமையான இடத்திற்கு இயேசு சென்றார். முதல் பலன், உன் விளைச்சல்கள்
அனைத்திலும் முதல் பலன் எழுந்திருக்கிற முதல்ல உன்னுடைய சுவாசம் எல்லாம் ஆண்டவருக்கு. ஆமென். எல்லா ஆண்டவருக்கு. சத்தம் முதல் பலன் ஆண்டவர் கொடு, இயேசு கொடு. மன்னா கலெக்ட் பண்ணிக்கோ. ஏனென்றால் அவர்கள் காலைதோறும் அதனை சேகரித்தார்கள். மன்னா காலையில் மட்டும்தான் கிடைக்கும், வெயில் வந்தால் உருகிடும். கிருபையும் அப்படித்தான், ஆமென். கிருபையும் அப்படித்தான். காலையில் புதுசா. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் நமக்கு ஒரு யுத்தம் இருக்குது. இந்த நாள் முழுவதும் நமக்கு ஒரு யுத்தம் இருக்குது. என்ன யுத்தம்? வாழ்க்கையிலே போராட்டம். போராட்டம். போராடு என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மகளே. நாளைக்கு என்ன நடக்கும், அப்புறம் என்ன நடக்கும், இன்றைக்கி என்ன நடக்கும், நான் போகணும் வரணும், என்ன நடக்கும், பயப்படாத. வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும், அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. எதிரி எழும்ப முன்னாடி நீ எழும்பு. சாத்தான் எழுபத்துக்கு முன்னாடி நீ எழும்பிக்கோ, ஆண்டவரை சுதிச்சுக்கோ. உன் பக்கத்தில் வரமாட்டான், ஓடி போவான். எழுந்து நேர் தெருவுக்கு போ, அவருடைய சமூகத்தில் போ. அதிகாலையில் எழும்பின 3 பேர் யார் தெரியுமா? ஆபிரகாம் பலி செலுத்த எழுந்தார். ஆபிரகாம் அதிகாலை எழுந்தார். கீழ்ப்படிதல். தொடக்க நூல் 22:3 வாசிக்கிறோம். யோசுவா யுத்தம் செய்ய எழுந்தார். யோசுவா அதிகாலையில் எழுந்தார், வெற்றி கண்டார். யோசுவா 6:12 வாசிக்கிறோம். இயேசு ஜெபிப்பதற்காக விடியற் காலையில் எழுந்தார். அபிஷேகம். நீ இதுக்கு எழும்புற, பலியா யுத்தமா அபிஷேகம். ஆபிரகாம் பலி செலுத்த எழுந்தார். யோசுவா யுத்தம் செய்ய எழுந்தார். இயேசு விடியற் காலையில் கருக்கையில் எழுந்தார். நீயும் நானும் எதற்காக எழும்புகிறோம்? பலியா, யுத்தமா, அபிஷேகம்? அபிஷேகம். அப்போ அதிகாலை அபிஷேகம் வேணும்னா ஸ்துதி எடுத்தால் வாசல் திறக்கும். வானம் திறக்கும். அதனால தான் சங்கீதம் 104 வாசிக்கிறோம், நன்றியோடு அவர் திருவாயில்களுக்குள் நுழையுங்கள். அவருடைய திருவாயிலுக்குள் நுழையுங்கள். வார்த்தை சேகரிக்கணும், மன்னா சேகரிக்கணும். சங்கீதம் 119, 147 வாசிக்கிறோம், பொழுது புலரும் முன் உமது வாக்குறுதியில் நம்பிக்கை வைக்கிறேன். பொழுது புலரும் முன் அவருடைய வாக்குறுதியில் வார்த்தை, அதான் சேகரிப்பு மன்னா. அல்லேலூயா. அடுத்தது என்ன பண்ணணும்? ஜெபம். ஜெபம் எப்படி? வல்லமை பெற வேண்டும். வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆபிரகாம் பலி செலுத்த, யோசுவா யுத்தத்துக்கு போறார். ஆனால் இயேசு அதிகாலையில் கருக்கில் எழுந்து ஜெபம், அபிஷேகத்திற்காக. நண்பர்கள் கைவிட்டாலோ, நம்பினோர் எதிர்த்தனரோ, கைவிடா நம் தேவனின் கரம் பற்றி நடந்திடு. இயேசுவே, நீங்கள் கையை பிடிச்சுக்கோங்கப்பா, நான் பிடிச்சா விட்டுருவப்பா. வல்லமை பெறணும். வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. யாக்கோபு ஜெபிச்சார், நீங்கள் ஜபத்துக்கு பதில் தரல, நான் உங்களை விட மாட்டேன். வல்லமை.
அதனால தான் சங்கீதம் 5:3 வாசிக்கிறோம். காலையில் உமக்காக ஆயத்தமாகி விழிப்புடன் காத்திருக்கணும். காலையில் அவருக்காக ஆயத்தமாகி விழிப்புடன் காத்திருக்கணும். காலையில் ஆயத்தமாகணும். யாருக்காக? ஆண்டவருக்காக விழிப்புடன். ஆமாம் பாரதர்களே, அதனால தான் திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போது ஒரு நாள் ஏறக்குறைய நினைப்பது போல் அப்பொழுது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள், எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். ஆமென். பாருங்க, பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் என்ன சொல்றார்? யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள், எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். ஆமென், ஆமென். நீங்கள் கவனித்து கேளுங்கள். அவருடைய பிரசங்கம் எப்படி தொடங்குது? இறுதி நாட்களில் நான் மாந்தர் யாவரும் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன். உங்கள் புதல்வரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர். ஆமென். காலையில பிரசங்கம், பேதுருடைய பிரசங்கம். முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தது. அனைவரும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். அவங்க என்ன பிரசங்கம் வச்சா, என்ன பேசுனாங்க, என்ன மொழி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மொழியில் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டால் அன்றி எவரும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. அப்போ இன்னைக்கு நீ என்ன செய்யணும்? சோம்பேறியே, எத்தனை நேரம் படுத்து கிடப்ப? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். தனிமையான இடத்திற்கு கூகுள் மீட் உங்களுக்கு எல்லாருக்கும் தனிமை தான். மறைவாய் உள்ள தேவனிடத்தில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த கூகுள் மீட் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே, எப்போதும் என் நினைவாய் இருப்பவரே, விலகாத உன் கிருபை போதுமையா, பலவீனத்தில் பலன் விளங்குமையா. விலகாத உன் கிருபை போதுமையா, பலவீனத்தில் பலன் விளங்குமையா. என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானீரே, என் சோதனை நேரங்களில் கர்த்தர் என் ஜெயமானீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அப்பா பிதாவே என்றைக்குமே. ஆராதனை உமக்கே, அப்பா பிதாவே என்றைக்குமே. ஆராதனை உமக்கே சொல்லி கேட்கப் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை விழித்தெழு, எழுந்து பிரகாசி என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.